Hi friends, this is Gautam. இன்னைக்கு இந்த வீடியோ டியூட்டோரியல்ல வந்து Telnet and SSH இந்த ரெண்டு புரோட்டோகால் எப்படி கான்ஃபிகர் பண்றதுங்கற பத்தி பார்ப்போம். So first of all Telnet and SSH இது ரெண்டுமே வந்து எதுக்கு யூஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா ஒரு டிவைஸை வந்து ரிமோட் ஆக்சஸ் பண்றதுக்கோசரம் யூஸ் பண்ற புரோட்டோகால் தான் வந்து Telnet and SSH. So remote access அப்படின்னா என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்கள் இங்கே வீட்டில் இருந்துட்டு உங்கள் ஆஃபீஸ் டிவைஸை வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் அந்த ரவுட்டர் சுவிட்சஸ் வந்து எய்தர் வந்து டெல்நெட் இல்லை எஸ்எஸ்ஹெச் இந்த ரெண்டு ப்ரோட்டோக்காலில் ஏதோ ஒரு ப்ரோட்டோக்கால் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் டோபாலஜி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 3 ஃப்ளோர் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு சுவிட்ச் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். செகண்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு ரவுட்டர் இருக்குது. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து இந்த 3 பிசி இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம டெல்நெட் ஃபஸ்ட்டு வந்து டெல்நெட் கான்ஃபிகர் பண்ணுறோம். ஸோ டெல்நெட்டுக்கும் எஸ்எஸ்ஹெச்சுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெல்நெட் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணீங்க அப்படின்னா அதோட யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து பிளைன் டெக்ஸ்டாக சேவ் ஆகும். ஸோ அது வந்து செக்யூர் கிடையாது, ஈஸியாக வந்து அதை ஹேக் பண்ணலாம். ஸோ இதே நீங்கள் எஸ்எஸ்ஹெச் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து என்கிரிப்ஷன் ஆகும். ஸோ அது வந்து டெல்நெட்டோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு மோர் செக்யூராக இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், நீங்கள் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறீங்க. ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்தீங்க அப்படின்னா அந்த சுவிட்சை வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். எப்படின்னா அந்த சுவிட்சில் வந்து கன்சோல் போர்ட்டில் நீங்கள் கனெக்ட் பண்ணி அந்த சுவிட்சை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்துட்டு அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற சுவிட்சை நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ ஒவ்வொரு டைம் நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் இல்லாத செகண்ட் ஃப்ளோர் போய் தான் அந்த ரவுட்டர்ஸ் இல்லைனா சுவிட்சஸ் வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதே வந்து நீங்கள் டெல்நெட் இல்லை எஸ்எஸ்ஹெச் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்துட்டு அந்த ரவுட்டர்ஸ் அண்ட் சுவிட்சஸ் வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். ஸோ இங்கே வந்து நான் 200.200.200/24 ஸோ கிளாஸ் சி நெட்வொர்க் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இன்டர்ஃபேஸ்க்கு வந்து நான் என்ன ஐபி அசைன் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா 200.200.201ங்கிற ஐபி வந்து அசைன் பண்ணுறேன். ரவுட்டர் வந்து சுவிட்சோட கனெக்ட் பண்ணிக்கிறேன் இன்டர்ஃபேஸ்க்கு. ஸோ இதுக்கு வந்து 1ன்னு அசைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம குளோபல் மோட் போகணும். குளோபல் மோட் போய் தான் வந்து கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ குளோபல் மோட் போகிறதுக்கு வந்து என்ன கமெண்ட் பார்த்தீங்கன்னா கான்ஃபிகர் டெர்மினல். ஸோ அதை ஷார்ட் ஃபார்மாக வந்து conf/t கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த இன்டர்ஃபேஸ்க்கு வந்து நம்ம ஐபி அசைன் பண்ணணும். அந்த ரவுட்டர் வந்து சுவிட்சோட கனெக்ட் பண்ணிக்கிற இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/0ங்கிற இன்டர்ஃபேஸ்க்கு வந்து ஐபி அசைன் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன சின்டாக்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் ஸ்பேஸ் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/0. நெக்ஸ்ட் அந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ளே போயாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஐபி அசைன் பண்ணோம். சின்டாக்ஸ் வந்து ஐபி ஸ்பேஸ் அட்ரஸ். ஸோ இங்கே என்ன ஐபி அசைன் பண்ணுறோம்னா 200.200.200.1 சப்நெட் மாஸ்க் 255.255.255.0. ஓகே, பை டிஃபால்ட்டாக எல்லா இன்டர்ஃபேஸுமே வந்து ஷட் டவுன் ஸ்டேட்டில் இருக்கும். ஸோ அந்த இன்டர்ஃபேஸ் நம்ம எனேபிள் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன கொடுக்கணும், நோ ஷட் டவுன்ங்கிற கமெண்ட் கொடுக்கணும். ஓகே, இப்போ இந்த இன்டர்ஃபேஸ் வந்து எனேபிள் ஆயிடுச்சு. ஸோ இந்த கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த PC0, PC1 அண்ட் PC2க்கு வந்து நான் ஐபி வந்து என்ன அசைன் பண்ணுறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த டெஸ்க்டாப்புங்கிற டேப் அங்கே போய்கிட்டு அதில் ஐபி கான்ஃபிகரேஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஐபி அசைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிசிக்கு வந்து நான் ஐபி வந்து 200.200.200.2ன்னு அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ சப்நெட் மாஸ்க் வந்து கிளாஸ் சினா 255.255.255.0. ஸோ இங்கே வந்து இந்த டிஃபால்ட் கேட்வே. ஸோ இந்த டிஃபால்ட் கேட்வேங்கிறது வந்து இங்கே நீங்கள் என்ன அசைன் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரவுட்டர் வந்து இந்த சுவிட்சோட கனெக்ட் பண்ணிக்கிற இன்டர்ஃபேஸ்க்கு நீங்கள் என்ன ஐபி அசைன் பண்ணிக்கிறீங்களோ இந்த ஐபி தான் வந்து டிஃபால்ட் கேட்வே இந்த PC0, PC1 அண்ட் PC2க்கு. ஸோ 200.200.200.1. ஓகே, நெக்ஸ்ட் வந்து PC1க்கு வந்து ஐபி வந்து 3ன்னு அசைன் பண்ணுறேன். 200.200.200.3. ஸோ கேட்வே வந்து எல்லா பிசிக்குமே வந்து சேமாக தான் இருக்கும். 200.200.200.1. 200.
200.200.4 இந்த பிசிக்கு நான் அசைன் பண்ணுறேன். கேட்வே வந்து எல்லாத்துக்குமே சேம் கேட்வே 200.200.200.1. ஓகே, இப்போ வந்து ஐபி வந்து அசைன் பண்ணியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சுவிட்ச் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது வித்தின் ஏ லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்கில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து சுவிட்ச் வந்து யூஸ் பண்ணுவோம். வித்தின் ஏ லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்னா ஒரு நெட்ஒர்க்கில் வந்து ஒரு 10 பிசி இருக்குது அப்படின்னா அந்த 10 பிசியுமே வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு டிவைஸில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுவோம். அதுதான் வந்து சுவிட்ச். ஸோ அதுதான் இந்த சுவிட்ச் வந்து நம்ம இங்கே கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ வித்தின் ஏ நெட்ஒர்க்குக்கு உள்ள யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா சுவிட்ச் யூஸ் பண்ணுவோம். ஸோ ரவுட்டர் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நெட்ஒர்க்லேருந்து இன்னொரு நெட்ஒர்க் வந்து கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம ரவுட்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நெட்ஒர்க் தான் இருக்குது. ஸோ இப்போ இன்கேஸ் வந்து நீங்கள் இன்னொரு நெட்ஒர்க் நான் ஃபார்ம் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இன்னொரு ரவுட்டர் வச்சு கனெக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஒரு நெட்ஒர்க்லேருந்து இன்னொரு நெட்ஒர்க் வந்து கம்யூனிகேட் ஆகணும்னா நமக்கு வந்து ரவுட்டர் வந்து தேவை. ஸோ அதுக்கு தான் ரவுட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த சினாரியோ படி பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பிசி இருக்குது, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து சுவிட்சஸ் இருக்குது, செகண்ட் ஃப்ளோரில் வந்து ரவுட்டர் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஐபி எல்லாமே வந்து அசைன் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து டெல்நெட் வந்து கான்ஃபிகர் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ டெல்நெட் கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரவுட்டரோட குளோபல் மோடுக்கு வந்து போகணும். ஸோ ரவுட்டர் குளோபல் மோடுக்கு போயிட்டு ஸோ இங்கே வந்து என்ன கொடுக்குறீங்கன்னா லைன் விடிஒய். ஸோ லைன் விடிஒய் நெக்ஸ்ட் வந்து 0 to வேல்யூ. ஸோ 0 to 15. 0 to 15னா டோட்டலாக வந்து அட் அ டைமில் வந்து 15 யூசர்ஸ் வந்து அந்த ரவுட்டரை வந்து ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்தாலும் சரி, இல்லை கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது நீங்கள் பிளேஸில் இருந்து கூட நீங்கள் அந்த ரவுட்டரை வந்து ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து 15 மெம்பர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணலாம் அட் அ டைமில். ஸோ இங்கே வந்து நான் 0 to 4 எனக்கு 5 மெம்பர்ஸ் ஆக்சஸ் பண்ணால் போதும். ஸோ அதுக்கோசரம் வந்து நான் லைன் விடிஒய் 0 to 4 கொடுக்குறேன். ஸோ இந்த விடிஒய்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் டெர்மினல். ஸோ விர்ச்சுவலாக நீங்கள் வந்து அந்த ரவுட்டரை ஆக்சஸ் பண்ணுறது தான் வந்து அந்த விடிஒயோட மீனிங். ஓகே, இப்போ வந்து அந்த மோடுக்குள்ளே போயாச்சு, லைன் விடிஒய் மோடுக்குள்ளே போயாச்சு. நெக்ஸ்ட் வந்து லாகின். லாகின் வந்து நீங்கள் கொடுக்குறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோக்கல். ஸோ இந்த SSH அண்ட் டெல்நெட் வந்து நீங்கள் கான்ஃபிகர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் ரவுட்டரில் வந்து லோக்கல் டேட்டாபேஸ் இருக்கும். அந்த லோக்கல் டேட்டாபேஸ்லேயே வந்து அந்த பாஸ்வேர்ட்ஸ் வந்து ஸ்டோர் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து AAA கான்செப்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்குன்னு தனியாக டெடிக்கேட்டடாக ஒரு சர்வர் வச்சு அதில் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த வீடியோ டியூட்டோரியலில் வந்து ஜஸ்ட் வந்து பேசிக்காக டெல்நெட் அண்ட் SSH எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வந்து நான் லாகின் லோக்கல்னு கொடுக்குறேன். லோக்கல்னு கொடுத்தேன் அப்படின்னா அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து அந்த ரவுட்டரோட லோக்கல் டேட்டாபேஸில் வந்து சேவ் ஆகிக்கும். ஓகே, லாகின் லோக்கல் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து நம்ம செட் பண்ணணும். ஸோ நான் இங்கே வந்து யூசர் நேம் வந்து சிஸ்கோன்னு கொடுக்குறேன். அதே மாதிரி பாஸ்வேர்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்கோ நான் கொடுக்குறேன். ஓகே, இப்போ யூசர் நேம் சிஸ்கோ அண்ட் பாஸ்வேர்ட் சிஸ்கோ கொடுத்துறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த லைன் விடிஒய் மோட்லேருந்து எக்ஸிட் ஆகி வெளியே வந்துருச்சு. இப்போ வந்து மறுபடியும் நம்ம குளோபல் மோடில் இருக்கிறோம். இப்போ இந்த குளோபல் மோடில் வந்து நீங்கள் டெல்நெட் அண்ட் SSH எந்த ப்ரோட்டோகால் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணினாலுமே வந்து ரவுட்டரில் வந்து ப்ரிவிலேஜ் மோட்லேருந்து குளோபல் மோடு யூசர் மோட்லேருந்து ப்ரிவிலேஜ் மோடுக்கு வந்து போகிறதுக்கு வந்து நமக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணணும். ஸோ எனேபிள் பாஸ்வேர்டு அதுக்கு வந்து என்ன கமெண்ட் பார்த்தீங்கன்னா எனேபிள் ஸ்பேஸ் பாஸ்வேர்டு, எனேபிள் ஸ்பேஸ் பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது பாஸ்வேர்டு நான் இங்கேயும் நான் பாஸ்வேர்டு வந்து சிஸ்கோனே நான் கொடுக்குறேன். என்டர். ஓகே, ஸோ இவ்வளோ தான் வந்து டெல்நெட் கான்ஃபிகர் பண்ணுறதுக்குரிய கான்ஃபிகரேஷன் கமெண்ட்ஸ். ஜஸ்ட் வந்து குளோபல் மோடில் லைன் விடிஒய் நெக்ஸ்ட் வந்து எத்தனை மெம்பர் வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும். ஸோ ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. ஸோ 0 to 4னா டோட்டலாக வந்து 5 மெம்பர்ஸ். ஸோ அட் அ டைமில் வந்து 5 யூசர்ஸ் வந்து அந்த ரவுட்டரை வந்து ஆக்சஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த லைன் விடிஒய் மோடுக்குள்ளே போயிருக்கப்புறம் நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து ஸ்டோர் பண்ணணும். ஸோ இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன யூசர் நேம் பாஸ்வேர்டு நீங்கள் செட் பண்ணுறீங்களோ அது கொடுத்துடணும். ஸோ யூசர் நேம், அதுக்கப்புறம் என்ன யூசர் நேம், பாஸ்வேர்டு, அப்புறம் என்ன பாஸ்வேர்டு, இதுதான் சின்டாக்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ரவுட்டர் அண்ட் சுவிட்சஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 மோடு இருக்குது. யூசர் மோட், ப்ரிவிலேஜ் மோட், குளோபல் மோட். ஸோ யூசர் மோட் அப்படின்னா என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, ஸோ இப்போ வந்து ரவுட்டர் R1 இருக்குது. ஸோ இது வந்து ரவுட்டர் R1 கிரேட்டர் தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து யூசர் மோடும்பாங்க. இதே வந்து ரவுட்டர் 1 ஹேஷ் இது வந்து ப்ரிவிலேஜ் மோடுன்னு சொல்லுவாங்க.
next router 1 hash இது வந்து global mode ன்னு சொல்லுவாங்க. ஸோ மொத்தம் வந்து 3 மோட் இருக்குது. யூசர் மோட், privilege mode and global mode. ஸோ இந்த ப்ரிவிலேஜ் மோடில் வந்து நம்ம என்னென்ன கான்ஃபிகர் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இந்த குளோபல் மோடில் தான் வந்து எதாக இருந்தாலும் நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணுவோம். ஸோ டெல்நெட் இல்லை SSH நீங்கள் கான்ஃபிகர் பண்ணும்போது அந்த யூசர் மோட்லேருந்து ப்ரிவிலேஜ் மோட் போகிறதுக்கு நீங்கள் பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து நம்ம கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ வந்து டெல்நெட் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்து இப்போ நம்ம வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறேன். கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பிசியில் இருக்கிறேன். ஸோ இந்த PC0, PC1 அண்ட் PC2 3 பிசி இருக்குது. PC0க்கு நான் ஐபி வந்து 2ன்னு அசைன் பண்ணிக்கிறேன். PC1க்கு 2ன்னு அசைன் பண்ணிக்கிறேன். இது 3ன்னு அசைன் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து 4ன்னு அசைன் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நான் வந்து PC1க்கு போய் கமெண்ட் ப்ராம்ப்ட் ஸோ ஜஸ்ட் வந்து ஐபி கான்ஃபிக் கொடுக்குறேன். ஸோ ஐபி கான்ஃபிக் கொடுத்தா ஐபி வந்து 3 அசைன் ஆகிடுது. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து அந்த ரவுட்டர் நான் ஆக்சஸ் பண்ணணும். ஸோ இந்த ரவுட்டர் நான் ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா நான் ரவுட்டரோட ஐபி வந்து நான் பிங் பண்ணுவேன். ரவுட்டரோட ஐபி என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் ஐபி ஃபாஸ்ட் இத்தனை 0/0க்கு என்ன ஐபி அசைன் பண்ணணும் அந்த ஐபியை வந்து நான் ஃபஸ்ட்டு பிங் பண்ணுறேன். கனெக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷாக இருக்குதா இல்லையான்னு. ஸோ 200.200.200.1 ஓகே, எனக்கு வந்து ரிப்ளை வருது. கனெக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்குது. ஸோ இப்போ வந்து நான் டெல்நெட் வந்து ஆக்சஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த ரவுட்டர் வந்து ரிமோட்டில் எடுக்க போகிறேன். ஸோ அதை எப்படி எடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிட்டு டெல்நெட்டுங்கிற கீவேர்டை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டெல்நெட் கீவேர்ட் டைப் பண்ணிவிட்டு அந்த ரவுட்டர் ஆக்சஸ் பண்ணுறக்கூடிய ஐபி அட்ரஸ் என்ன ஐபி அட்ரஸ்னால், நான் வந்து 200.200.1 என்டர். ஸோ என்டர் பண்ண உங்களுக்கு வந்து யூசர் ஆக்சஸ் வெரிஃபிகேஷன். ஸோ யூசர் நேம் கேட்குது. நான் என்ன யூசர் நேம் கொடுத்தேன்னா சிஸ்கோன்னு கொடுத்தேன். அதே மாதிரி பாஸ்வேர்டும் வந்து சிஸ்கோ. ஓகே, ஸோ இப்போ என்டர் பண்ணோன்னா ரவுட்டர் வந்து யூசர் மோடுக்கு வந்துருச்சு. ஸோ இதை வந்து நான் ப்ரிவிலேஜ் மோடுக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு என்ன கமெண்ட் கொடுக்கணும்னா எனேபிள்ங்கிற கமெண்ட் நான் டைப் பண்ணணும். ஸோ எனேபிள் கொடுத்தேன் அப்படின்னா அதுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து கேட்கும். ஏன்னா எனேபிள் பாஸ்வேர்டு நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். என்ன பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்கோ. ஓகே, இப்போ வந்து நான் ரவுட்டரை வந்து பிசி மூலமாக ரிமோட் ஆக்சஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரன்னிங் கான்ஃபிகரேஷன்ஸ். ஸோ ரன்னிங் கான்ஃபிகரேஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துக்கிறீங்க எல்லாமே வந்து இதில் வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து இதில் வந்து ஷோ லைன் கொடுத்தீங்க அப்படின்னா மொத்தம் டோட்டலாக வந்து 5 இது வரும். ஸோ 5 இது வந்து மூலமாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது வந்து அட் அ டைமில் யார் யார் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஷோ லைன் கொடுத்தீங்க அப்படின்னா. ஸோ ஜஸ்ட் வந்து நீங்கள் ரவுட்டரில் போய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஷோ ஸ்பேஸ் லைன் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து மொத்தம் வந்து அட் அ டைமில் வந்து 5 யூசர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கனெக்ஷன்ஸ் வந்து ஒரு யூசர்ஸ் ஆக்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து 200.200.3ங்கிற பிசி வந்து ஆக்சஸ் பண்ணுது. ஸோ அதை தான் வந்து உங்களுக்கு வந்து காட்டுது. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த சுவிட்சை வந்து நான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த சுவிட்ச் வந்து ஜஸ்ட் வந்து பிளக் அண்ட் ப்ளே மாதிரி தான். ஸோ இது வந்து ஒரு L2 சுவிட்ச். ஸோ இதில் வந்து நான் எப்படி வந்து நான் இந்த சுவிட்சை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ டிஃபால்ட்டாக வந்து VLAN 1 இருக்கும். ஸோ அந்த VLAN 1க்கு வந்து நீங்கள் ஐபி அசைன் பண்ணீங்க அப்படின்னா இந்த சுவிட்சை வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் வந்து குளோபல் மோடுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த இன்டர்ஃபேஸ் VLAN 1க்கு நீங்கள் போகணும். ஸோ VLAN 1 போயிட்டு ஸோ அதுக்கு ஒரு ஐபி நீங்கள் அசைன் பண்ணணும். ஸோ அந்த ஐபி வந்து இந்த நெட்வொர்க்குள்ளே வர 200 சீரிஸ்க்குள்ளே இருக்கிற ஒரு ஐபி வந்து இந்த சுவிட்சுக்கு நீங்கள் அசைன் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து நான் என்ன ஐபி அசைன் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா 200.200.200.10 சப்நெட் மாஸ்க் வந்து 255.255.255.0. ஓகே, இப்போ இந்த சுவிட்சுக்கு வந்து நான் ஒரு ஐபி அசைன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குளோபல் மோடில் வந்துட்டு டிஃபால்ட் கேட்வே வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஏன்னா இந்த சுவிட்சை நீங்கள் ஆக்சஸ் பண்ணும்போது ஐபி வந்து 200.200.200.10 பட் இந்த சுவிட்சுக்கு வந்து டிஃபால்ட் கேட்வே நீங்கள் மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா மட்டும் தான் வந்து இந்த சுவிட்சை வந்து உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே நான் ஐபி டிஃபால்ட் டைஃபன் கேட்வே. ஸோ இந்த டிஃபால்ட் டைஃபன் கேட்வேங்கிறது வந்து இந்த ரவுட்டர் வந்து இந்த சுவிட்சோட கனெக்ட் பண்ணிக்க இன்டர்ஃபேஸ்க்கு என்ன ஐபி அசைன் பண்ணிக்கிறாங்களோ அந்த ஐபி வந்து நான் கொடுக்குறேன் 200.200.200.1 எக்ஸிட். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த சுவிட்சை வந்து என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ மறுபடியும் நான் PC0ல் போயிட்டு அந்த சுவிட்சை நான் வந்து பிங் பண்ணுறேன். பிங் 200.200.200.10
ஸோ ஃபஸ்ட்டு பாக்கெட் வந்து உங்களுக்கு வந்து ட்ராப் ஆகும். இது வந்து ஸோ உங்களுக்கு வந்து ரிப்ளை வரல. ஃபஸ்ட்டு வந்து ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் ப்ரீஃப். ஓகே, ஸோ இந்த போர்ட் வந்து பை டிஃபால்ட்டாக வந்து டிசேபிள் இருக்கும். அதை நம்ம எனேபிள் பண்ணணும். நான் அதை எனேபிள் பண்ணல, அதனால தான் உங்களுக்கு ரிப்ளை வரல. ஸோ இங்கே செக் பண்ணிங்கனாவே ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் ப்ரீஃப் கொடுத்தீங்கன்னாவே இங்கே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லி டவுன். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லி டவுன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஷட் டவுன் ஸ்டேட்டில் இருக்குது. நம்ம நோ ஷட் டவுன் கொடுத்தோம்னா மட்டும்தான் வந்து அது எனேபிள் ஆகும். நோ ஷட் டவுன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த VLAN 1 வந்து ஸ்டேட் வந்து அப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ மறுபடியும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் ப்ரீஃப். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோகால் எல்லாமே வந்து உங்களுக்கு அப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு நீங்கள் பிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிப்ளை வரும். ஸோ ஃபஸ்ட்டு பாக்கெட் வந்து உங்களுக்கு ட்ராப் ஆகும். அது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்க் மூலமாக வந்து அதோட மேக் அட்ரஸ் வந்து லேர்ன் பண்ணுறதுக்கோசம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீச்சபிள் வந்துருச்சு. ஓகே, உங்களுக்கு வந்து ரிப்ளை வருது. இப்போ வந்து இந்த சுவிட்சுக்கும் வந்து நீங்கள் டெல்நெட் வந்து நீங்கள் கான்ஃபிகர் பண்ணலாம். எப்படி கான்ஃபிகர் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே ப்ரொசீஜர். ரவுட்டருக்கு நீங்கள் என்ன கான்ஃபிகர் பண்ணீங்களோ அதே தான் வந்து சுவிட்சுக்கும் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணணும். ஜஸ்ட் லைன் VTY 0 to 4. நெக்ஸ்ட் லாகின் லோக்கல். ஏன்னா லாகின் லோக்கல்ங்கிறது வந்து இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து அந்த லோக்கல் சுவிட்சோட டேட்டாபேஸில் சேவ் ஆயிருக்கும். ஸோ அங்கிருந்தே வந்து உங்களுக்கு இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஃபெச் பண்ணி எடுத்து மேட்சாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆக்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து யூசர் நேம். நான் யூசர் நேம் வந்து சுவிட்சுக்கு வந்து டெஸ்ட்னு வைக்கிறேன். அதே மாதிரி பாஸ்வேர்டு வந்து டெஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் நான் எனேபிள் பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணுறேன். ஓகே, எனேபிள் பாஸ்வேர்டை நான் வந்து டெஸ்ட்னு செட் பண்ணிட்டேன். ஓகே, சேவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நான் இப்போ இந்த டிவைஸை வந்து ஆக்சஸ் பண்ணுறேன் டெல்நெட் மூலமாக. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்துட்டு நான் மறுபடியும் வந்து நான் செக் பண்ணுறேன். ஸோ டெல்நெட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ரீச்சபிள் இருக்குதாங்கிறது வந்து பிங் மூலமாக நான் செக் பண்ணுறேன் 1 செகண்ட். ஸோ எனக்கு வந்து ரீச்சபிள் வருது. ஸோ இப்போ வந்து நான் டெல்நெட் மூலமாக அந்த சுவிட்சை வந்து ஆக்சஸ் பண்ணுறேன். டெல்நெட். ஸோ 200.200.200.10. ஓகே, இப்போ வந்து யூசர் நேம் கேட்குது. யூசர் நேம் வந்து நான் டெஸ்ட்னு அசைன் பண்ணியிருந்தேன். ஸோ டெஸ்ட். பாஸ்வேர்டு வந்து டெஸ்ட். ஓகே, எனேபிள் பாஸ்வேர்டும் வந்து டெஸ்ட். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சை வந்து நல்லா ஆக்சஸ் பண்ண முடியுது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்துட்டு. ஸோ இதுதான் வந்து டெல்நெட் கான்ஃபிகரேஷன்ஸ். ஸோ இந்த டெல்நெட் கான்ஃபிகரேஷன்ஸ் மூலமாக அந்த ரவுட்டர் அண்ட் சுவிட்சஸ் வந்து கான்ஃபிகர் பண்ணி நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்துட்டு இப்போ வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற சுவிட்சும் செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ரவுட்டரும் எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி